CPA Chalkpiece Academy HD Design Your Future and Educational Channel. PGTRB பொருளியல் பாடத்திலிருந்து 1000 வினா விடைகள். இது பார்ட் நம்பர் 17. 50 வினாக்களுக்கு விடையளியுங்கள். உங்கள் மதிப்பெண்களை நமது வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கள். பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நமது வாட்ஸ்அப் நம்பர் 8825749308. சரியான விடையை விடைகளின் வார்த்தைகளுடன் அனுப்பவும். சரியான விடை எழுதி அனுப்புபவருக்கு மட்டுமே PDF இலவசம். இதற்கு முன்னர் மொத்தம் 800 வினா விடைகள் உங்களுக்கு 16 வீடியோக்களாக வெளிவந்துள்ளன. இது அதனுடைய தொடர்ச்சியான 17வது வீடியோ. இதில் 801வது கொஷின்லேருந்து 850வது கொஷின் வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி 1000 வினா விடைகளினுடைய 801வது கேள்வி. J.M. கீன்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுக. J.M. கீன்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுக. ஆப்ஷன்ஸ்: பொது கோட்பாடு, நாடுகளின் செல்வம், மூலதனம், பொது நிதி. அடுத்து 802வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஓட்ட மாறிலியை கண்டுபிடி. கீழ்கண்டவற்றுள் ஓட்ட மாறிலியை கண்டுபிடி. ஆப்ஷன்ஸ்: பண அளிப்பு, சொத்துக்கள், வருவாய், வெளிநாட்டு செலாவணி இருப்பு. 803வது கேள்வி. திறந்து விடப்பட்ட பொருளாதாரத்தின் வட்ட ஓட்ட மாதிரி என்பது டேஷ் ஆகும். திறந்து விடப்பட்ட பொருளாதாரத்தின் வட்ட ஓட்ட மாதிரி என்பது டேஷ் ஆகும். என்னுடைய ஆப்ஷன்ஸ்: இருதுறை மாதிரி, முத்துறை மாதிரி, 4 துறை மாதிரி, மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 804வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எவை சந்தை சக்திகள்? கீழ்கண்டவற்றில் எவை சந்தை சக்திகள்? ஆப்ஷன்ஸ்: அளிப்பு தேவை விலை, வாங்குபவர் விற்பவர், இட அமைப்பு, வாடகை குறைவு. 805வது கேள்வி. சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ்: முதலாளித்துவ நாட்டிற்கு சிறந்த உதாரணம் வியட்நாம். முதலாளித்துவத்தில் அனைத்து முடிவுகளும் அரசே எடுக்கும். சமத்துவ பொருளாதாரத்தில் சந்தை முறை பயன்படுத்தப்படுகிறது. முதலாளித்துவ பொருளாதாரத்தில் வருவாய் பங்கீடு சமனற்ற நிலையில் உள்ளது. இந்த மாடல் எக்ஸாமை எழுதி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அறிவிப்பு. இந்த வீடியோவிற்கான விடைகளை அந்த விடைகளினுடைய வார்த்தைகளுடன் சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டும். அப்படி எழுதி அனுப்புவதற்கு மட்டுமே PDF இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். இப்போ நம்ம 806வது கேள்வி பார்க்குறோம். இந்தியாவில் நிதி ஆண்டு என்பது. இந்தியாவில் நிதி ஆண்டு என்பது. ஆப்ஷன்ஸ்: ஏப்ரல் 1 முதல் டிசம்பர் 31 வரை, ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை, ஏப்ரல் 1 முதல் ஜூன் 31 வரை, மார்ச் 1 முதல் மார்ச் 31 வரை. அடுத்து 807வது கேள்வி. தனிநபர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்தால் கிடைப்பது டேஷ். தனிநபர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்தால் கிடைப்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: உண்மை வருமானம், செலவிடக்கூடிய வருமானம், தலா வருமானம், தனிநபர் வருமானம். 808வது கேள்வி. தொகையீடு என்பது டேஷ் என்பதன் தலைகீழ் செயல்பாடாகும். தொகையீடு என்பது டேஷ் என்பதின் தலைகீழ் செயல்பாடாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வேறுபாடு, கலவை, கலந்த கலவை, வகையீடு. அடுத்து 809வது கேள்வி.
கண்ட்ரோல் ப்ளஸ் எம் என்ற ஆணை டேஷில் பயன்படுத்தப்படுகிறது. கண்ட்ரோல் ப்ளஸ் எம் என்ற ஆணை டேஷிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் சேமிக்க, நகலெடுக்க, புதிய நழுமத்தை பெற, நழுமத்தை நீக்க. 810வது கேள்வி, நிலை நிற்கும் புள்ளி டேஷ் எனப்படும். நிலை நிற்கும் புள்ளி டேஷ் எனப்படும். ஆப்ஷன்ஸ் சமநிலை, சமநிலையின்மை, குறைந்தபட்ச புள்ளி, அதிகபட்ச புள்ளி. அடுத்து 811வது கேள்வி, சாராத மாறியின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் காரணமாக சார்ந்த மாறியின் மதிப்பில் ஏற்படும் கூடுதல் முறை மாற்றம் டேஷ் எனப்படும். சாராத மாறியின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் காரணமாக சார்ந்த மாறியின் மதிப்பில் ஏற்படும் கூடுதல் முறை மாற்றம் டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சாய்வு விகிதம், வெட்டு, மாறுபாடு, மாறிலி. 812வது கேள்வி, தேவை கோடு அல்லது அழிப்பு கோடு வரைவதில் டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. தேவை கோடு அல்லது அழிப்பு கோடு வரைவதில் டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் அணிகள், நுண்கணிதம், இயற்கணிதம், பகுமுறை வடிவியல். அடுத்து 813வது கேள்வி, ஒரு சாராத மாறியுடன் கூடிய சார்பு டேஷ் எனப்படுகிறது. ஒரு சாராத மாறியுடன் கூடிய சார்பு டேஷ் எனப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பலமாறிச் சார்பு, இருமாறிச் சார்பு, ஒரு மாறிச் சார்பு, பல்லுறுப்புச் சார்பு. 814வது கேள்வி, இரண்டு அளவீடுகளுக்கு இடையேயான தொடர்பினை காட்டும் கூற்று. இரண்டு அளவீடுகளுக்கு இடையேயான தொடர்பினை காட்டும் கூற்று. ஆப்ஷன்ஸ் மாறிலி, சமன்பாடு, கோடு, இணைக்கோடுகள். 815வது கேள்வி, முதலாக கணித முறைகளை பயன்படுத்தி பொருளியல் கருத்துக்களை எழுதத் தொடங்கியவர். முதலாக கணித முறைகளை பயன்படுத்தி பொருளியல் கருத்துக்களை எழுதத் தொடங்கியவர். என்னுடைய ஆப்ஷன்ஸ் சர் வில்லியம் பெட்டி, ஜியோவானி செவா, கிராமர், எவருமில்லை. அடுத்து 816வது கேள்வி, தென்னக ரயில்வேயின் தலைமையகம் உள்ள இடம். தென்னக ரயில்வேயின் தலைமையகம் உள்ள இடம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கொச்சின், கோவா, சென்னை, ஹைதராபாத். 817வது கேள்வி, நாகப்பட்டினம் துறைமுகம் ஒரு டேஷ் துறைமுகம் ஆகும். நாகப்பட்டினம் துறைமுகம் ஒரு டேஷ் துறைமுகம் ஆகும். என்னுடைய ஆப்ஷன்ஸ் மிகப்பெரிய, செயற்கை, சிறிய, நடுத்தர. அடுத்து 818வது கேள்வி, இந்தியாவில் இணைய பயன்பாட்டில் முதலிடத்தில் உள்ள மாநிலம். இந்தியாவில் இணைய பயன்பாட்டில் முதலிடத்தில் உள்ள மாநிலம். ஆப்ஷன்ஸ் குஜராத், மேற்கு வங்காளம், டெல்லி, மகாராஷ்டிரா. 819வது கேள்வி, தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது. தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது. என்னுடைய ஆப்ஷன்ஸ் தூத்துக்குடி, சென்னை, ராமேஸ்வரம், ஒசூர். அடுத்து 820வது கேள்வி, சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர். சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர். என்னுடைய ஆப்ஷன்ஸ் இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், ராஜீவ் காந்தி. 821வது கேள்வி, உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ளது? உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ளது? என்னுடைய ஆப்ஷன்ஸ் மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, ஆந்திரா. அடுத்து 822வது கேள்வி, பெரிய ஜவ்வரிசி நிறுவனங்கள் தமிழகத்தின் எந்த ஊரில் உள்ளது? பெரிய ஜவ்வரிசி நிறுவனங்கள் தமிழகத்தின் எந்த ஊரில் உள்ளது? என்னுடைய ஆப்ஷன்ஸ் சேலம், கரூர், தூத்துக்குடி,
தென்காசி. உங்களுடைய விடைகளுடன் கூடிய காப்பியானது நமது வாட்ஸ்அப் நம்பரான 8825749308 என்ற நம்பருக்கு மட்டும் அனுப்பி வைக்கவும். நமது குழுவில் பதிவிட வேண்டாம். இப்போ நம்ம பார்க்குறது 823வது கேள்வி. தமிழகத்தில் டேஷ் காலநிலை மண்டலங்கள் உள்ளன. தமிழகத்தில் டேஷ் காலநிலை மண்டலங்கள் உள்ளன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 3, 5, 8, 7. அடுத்து 824வது கேள்வி. நெய் தயாரிப்பதில் தமிழகம் டேஷ் இடத்தில் உள்ளது. நெய் தயாரிப்பதில் தமிழகம் டேஷ் இடத்தில் உள்ளது. என்னுடைய ஆப்ஷன்ஸ் 2, 1, 3, 4. 825வது கேள்வி. ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம். ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணம். என்னுடைய ஆப்ஷன்ஸ் சர்க்கரை ஆலை தொழில், பாய் தயாரிக்கும் தொழில், சிமெண்ட் தொழில், காகித தொழில். 826வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு? கீழ்கண்டவற்றுள் எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு? ஆப்ஷன்ஸ் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி, அதிக மக்கள் தொகை அடர்த்தி, குறைந்த இயற்கை வளம், குறைந்த மனித வளம். அடுத்து 827வது கேள்வி. தேசிய ஊரக நல அமைப்பு டேஷாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய ஊரக நல அமைப்பு டேஷாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆப்ஷன்ஸ் 2006, 2005, 2003, 2010. 828வது கேள்வி. வட்டார ஊரக வங்கிகள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. வட்டார ஊரக வங்கிகள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1965, 1985, 1975, 1995. அடுத்து 829வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகளில் சேராதது? கீழ்கண்டவற்றுள் எது ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகளில் சேராதது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் நீர்ப்பாசன வசதிகள், துணை தொழில்கள், ஊரக வேலை திட்டம், வேளாண்மையை இயந்திரமயமாக்கல். 830வது கேள்வி பார்க்குறோம். மகள்வாரி என்பது டேஷ். மகள்வாரி என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நில வருவாயை அரசுக்கு செலுத்தக்கூடிய நில உரிமையாளர், நில வருவாயை வங்கியில் சேமிக்கக்கூடிய நில உரிமையாளர், நில வருவாயை நிர்வகிக்கக்கூடிய கிராம மக்களால் ஆன குழு, நில வருவாயை நிர்வகிக்கக்கூடிய கிராம மக்களின் பிரதிநிதி. 831வது கேள்வி. இந்தியாவில் முதல் எஃகு தொழிற்சாலை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்தியாவில் முதல் எஃகு தொழிற்சாலை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? என்னுடைய ஆப்ஷன்ஸ் 1860, 1870, 1890, 1880. அடுத்து 832வது கேள்வி. இந்தியாவில் முதலில் பொதுத்துறை எஃகு தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவில் முதலில் பொதுத்துறை எஃகு தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது? என்னுடைய ஆப்ஷன்ஸ் அமராவதி, டையூ, பத்ராவதி, பெங்களூரு. 833வது கேள்வி. தொழில்துறை தீர்மான கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு டேஷ். தொழில்துறை தீர்மான கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு டேஷ். என்னுடைய ஆப்ஷன்ஸ் 1946, 1948, 1956, 1958. அடுத்து 834வது கேள்வி. ஜமீன்தாரி முறை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஜமீன்தாரி முறை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. என்னுடைய ஆப்ஷன்ஸ் 1793, 1893, 1763, 1863. 835வது கேள்வி. வணிக மூலதன காலம் என்று அழைக்கப்படுவது. வணிக மூலதன காலம் என்று அழைக்கப்படுவது. என்னுடைய ஆப்ஷன்ஸ் 1787 1812 வரை,
1767 1815 வரை, 1777 1820 வரை, 1757 1813 வரை. அடுத்து 836வது கேள்வி. போர்த்துகீசியர் கோவாவுடன் வணிகம் செய்ய ஆரம்பித்த ஆண்டு. போர்த்துகீசியர் கோவாவுடன் வணிகம் செய்ய ஆரம்பித்த ஆண்டு 1410, 1510, 1610, 1710. 837வது கேள்வி. எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2000, 2001, 2005, 1991. அடுத்து 838வது கேள்வி. காசன் முதல் விதி டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. காசன் முதல் விதி டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி, குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி, தேவை விதி, குறைந்து செல் விளைவு விதி. 839வது கேள்வி. சமநோக்கு வளைகோட்டின் அடிப்படையானது டேஷ். சமநோக்கு வளைகோட்டின் அடிப்படையானது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தரவரிசை ஆய்வு, இயல்பெண் ஆய்வு, பண்பளவை ஆய்வு, உளவியல் ஆய்வு. அடுத்து 840வது கேள்வி. மிகை தேவை நெகிழ்ச்சி உள்ள தேவை கோட்டின் வடிவமானது. மிகை தேவை நெகிழ்ச்சி உள்ள தேவை கோட்டின் வடிவமானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் படுகிடை, விரைந்து சரியும், செங்குத்து, மெதுவாக சரியும். 841வது கேள்வி பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட நிலையில் உற்பத்தியாளர் உச்சபட்ச உற்பத்தியை அடையும் நிலை டேஷ். ஒரு குறிப்பிட்ட நிலையில் உற்பத்தியாளர் உச்சபட்ச உற்பத்தியை அடையும் நிலை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உற்பத்தியாளர் சமநிலை, சம உற்பத்தி செலவு கோடு, சம உற்பத்தி கோடு, விகித அளவு விளைவு விதி. 842வது கேள்வி. சராசரி செலவுக்கான வாய்ப்பாடு டேஷ். சராசரி செலவுக்கான வாய்ப்பாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஏவிசி பை கியூ, டிசி பை கியூ, டிவிசி பை கியூ, ஏஎஃப்சி பை கியூ. அடுத்து 843வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் உபரிதிறன் இல்லாதது டேஷ். கீழ்கண்டவற்றுள் உபரிதிறன் இல்லாதது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முற்றுரிமை, முற்றுரிமை போட்டி, சில்லூர் முற்றுரிமை, நிறைவு போட்டி. 844வது கேள்வி. நிறைவு போட்டியில் நிறுவனத்தின் தேவைக்கோடு. நிறைவு போட்டியில் நிறுவனத்தின் தேவைக்கோடு. என்னுடைய ஆப்ஷன்ஸ் நிலையானது, படுகிடை, எதிர்மறை சரிவு, நேர்மறை சரிவு. அடுத்து 845வது கேள்வி. விலை தலைமை அம்சம் கொண்டது. விலை தலைமை அம்சம் கொண்டது. என்னுடைய ஆப்ஷன் நிறைவு போட்டி, முற்றுரிமை, சில்லூர் முற்றுரிமை, முற்றுரிமையாளர் போட்டி. 846வது கேள்வி. விற்பனை செலவிற்கு உதாரணம். விற்பனை செலவிற்கு உதாரணம். என்னுடைய ஆப்ஷன்ஸ் கச்சா பொருள் விலை, போக்குவரத்து செலவு, விளம்பர செலவு, கொள்முதல் செலவு. அடுத்து 847வது கேள்வி. நிறைவு போட்டி அனுமானிப்பது டேஷ். நிறைவு போட்டி அனுமானிப்பது டேஷ். என்னுடைய ஆப்ஷன்ஸ் ஆடம்பர பண்டம், உற்பத்தியாளர் பண்டம், வேறுபடுத்தப்பட்ட பண்டம், ஒத்த தன்மை பண்டம். 848வது கேள்வி. உழைப்பாளருக்கான வெகுமதி டேஷ். உழைப்பாளருக்கான வெகுமதி டேஷ். என்னுடைய ஆப்ஷன்ஸ் கூலி, வாரம், லாபம், வட்டி. அடுத்து 849வது கேள்வி. கீன்ஸின் வட்டி கோட்பாடு இவ்வாறு வழங்கப்படுகிறது. கீன்ஸின் வட்டி கோட்பாடு இவ்வாறு வழங்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் துய்ப்பு தவிர்ப்பு கோட்பாடு,
நீர்மை விருப்ப கோட்பாடு, கடன் நிதி கோட்பாடு, ஏஜியோ கோட்பாடு. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி 1000 வினா விடைகளினுடைய 850வது கேள்வி. துய்ப்பு தவிர்ப்பு வட்டி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர். துய்ப்பு தவிர்ப்பு வட்டி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர். என்னுடைய ஆப்ஷன்ஸ் சீனியர், ஆல்ஃப்ரெட் மார்ஷல், போம்போவர்க், நட் விக்ஷல். இதுபோன்ற முக்கியமான வினாக்கள் அடங்கிய வீடியோக்கள் அடுத்தடுத்து வரவுள்ளன. நீங்கள் இந்த மாடல் எக்ஸாமை எழுதி உங்கள் மதிப்பெண்ணை நமது வாட்ஸ்அப்பிற்கு அனுப்புங்க. உங்களது விடைகளின் வார்த்தைகளுடன் எழுதி அனுப்பினால் மட்டுமே இந்த வீடியோவிற்கான PDF உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. All the best. Thanks for watching. Thanks for watching. Like, share, comment, and subscribe immediately. We will meet in the next video.